ஸோ 30 வயசுக்கு மேல ஆச்சு. இன்னும் பெருசா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்கலாம் அந்த மாரி பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? நீங்க ரொம்ப லேட்டு இன்வெஸ்ட் பண்றது. ரொம்ப லேட் பண்ணிட்டோம். 10 வருஷம் முன்னாடியே வேலை சேர ஆரம்பிச்சோம். பட் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம். அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது 30 வயசுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ எவ்வளோ முதலீடு பண்ணலாம்? எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர்வு பண்ணலாம்? ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கார்பஸ் உருவாக்கலாம்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கார்த்திக் அப்படிங்கிறவர் 33 வயசு ஆச்சு, சென்னையில் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் பிரியா, ஒரு குழந்தை இருக்கு. ஸோ இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்னைக்கு நிதிநிலை பார்த்தீங்கன்னா, வருமானம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாதம். பிரியா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. மொத்தமாக வீட்டுக்கு மாதம் 70,000 ரூபாய் வருது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க எஃப்டியில் 2 லட்சம் போட்டு வச்சுருக்காங்க. கடன் எதுவும் இருக்கான்னா பெருசாக எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டு எதுவும் கடன் வச்சுருக்காங்களா? இல்லை. ஸோ இதெல்லாம் நல்ல பழக்கம். ஸோ இப்போ கிரெடிட் கார்டு டெட்லாம் பேட் டெட். அதெல்லாம் அநியாயத்துக்கு வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கடன். அந்த மாதிரி கடனும் எடுக்கல, ஹோம் லோன் அந்த மாதிரியும் எடுக்கல. ஸோ இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஜீரோ. எஃப்டியில் மட்டும் எல்லா காசும் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. 33 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் முதலீடு ஆரம்பிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறேன். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நான் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உண்மையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, 33 வயசுங்கிறது ரொம்ப லேட்டு கிடையாது. அதே மாதிரி 40லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், 50லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் மேட்டர் என்னென்னா, சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க அவசர நிதி ஒன்று ரெடி பண்ணிக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட். அடுத்த 6 மாதத்துக்கான செலவு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 25,000 உங்களுக்கு செலவு இருக்குன்னா, 6 மாதத்துக்கு 1,50,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட், அவசர நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போட்டு வச்சுக்கணும். இந்த அமௌண்ட்டு தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீட் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லை திடீர்னு வேலை போகுது, இல்லை திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு வருது அப்படின்னா பயப்படாமல் முதலீடு செய்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் பண்ண முதலீட்டில் இருந்து கையை வச்சு தேவையில்லாமல் எடுத்து செலவு பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும்.